ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் முறை, கார்த்திகை அன்று வீட்டில் எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த கார்த்திகை தீப திருநாள் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்த நாளைத்தான் நாம் இந்த தீப திருநாளாக கொண்டாடுகின்றோம். அன்றைக்கு அண்ணாமலையார் கோவிலில் பார்த்தீங்கன்னா மகா தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை தரிசனம் செய்வார்கள். அன்றைய தினம் நம்ம வீட்டிலையுமே அந்த தீபங்களை ஏற்றி வைக்கும் பொழுது சிவபெருமான் அந்த தீபங்களில் எழுந்தருள்வார் அப்படின்றது ஒரு ஐதீகம். அது மட்டுமல்ல, மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் அன்றைக்கு நாம் ஏற்றக்கூடிய தீபத்தில் வாசம் செய்வார்கள் அப்படின்றது ஐதீகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று வீட்டில் எத்தனை விளக்கு நம்ம ஏற்ற வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்ம வீட்டில் எல்லோருமே நிறைய விளக்குகளை ஏற்றி வைப்போம். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் கண்டிப்பாக நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். அது சின்ன வீடாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய வீடாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக 27 விளக்குகள், குறைந்தபட்சமாக 27 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். ஏன்னா இந்த 27 அப்படின்றது 27 நட்சத்திரங்களை குறிக்கின்றது. அதனால் நீங்கள் சின்ன வீடு தானே அப்படின்னு ஒரு 11 விளக்கோ 7 விளக்கோ அந்த மாதிரி வைக்காதீங்க. கண்டிப்பாக 27 விளக்கு நீங்கள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். அதற்கு மேலாக வைப்பது உங்களுடைய வீட்டை பொறுத்து, உங்களுடைய வசதியை பொறுத்து. நீங்கள் 100 விளக்குகளுக்கு வரைக்கும் கூட தாராளமாக வைக்கலாம். ஆனால் குறைந்தபட்சம் 27 விளக்குகள் கண்டிப்பாக வைக்க வேண்டும். உங்கள் வீட்டில் ஏற்கனவே பழைய விளக்குகள் அல்லது வேறு விளக்குகள் இருந்தாலும், புதிதாக இருந்தாலுமே, இந்த கார்த்திகைக்காக நீங்கள் மறுபடியும் அந்த புதிதாக விளக்கு வாங்கி தான் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு 5 விளக்காச்சும் நீங்கள் வாங்கி அதில் நன்றாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை அறையில் கண்டிப்பாக அந்த புதிதாக வாங்கிய விளக்கை வைத்து நீங்கள் விளக்கு ஏற்றுங்கள். அந்த விளக்குகள் அனைத்தையுமே நன்றாக சுத்தம் செய்துவிட்டு தான் நம்ம ஏற்றணும். அப்படியே வாங்கியிருந்தால் அப்படியே நம்ம ஏற்றி வைக்கக்கூடாது. நன்றாக அதை தண்ணீரில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் எல்லா விளக்கிற்கும் வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றணும். எப்படி நீங்கள் இந்த 27 விளக்குகள் எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்கும் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. நம்ம வாசல்லாம் கோலம் போட்டு தான் விளக்கு வைப்போம். அதனால் அந்த வாசலில் கோலம் போட்ட இடத்துல கண்டிப்பாக ஒரு குத்து விளக்கு வைக்க வேண்டும். வாசலில் இருந்து தான் நம்ம விளக்கு வச்சுட்டு நம்ம அப்புறமா தான் பூஜை அறையில் விளக்கேற்ற வேண்டும். ஏன்னா நம்ம வாசலில் நிற்கும் தெய்வங்களை வரவேற்கும் விதமாக முதல்ல அந்த குத்து விளக்கை போய் வாசலில் கோலம் போட்ட இடத்துல வச்சுட்டு அதை சுற்றி அகல் விளக்கெல்லாம் வச்சுட்டு அதிலிருந்து ஒரு அகல் விளக்கை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் 2 தீபங்களை ஏற்றலாம். காமாட்சி தீபம் ஏற்றலாம், புதிதாக ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம். குத்து விளக்கு கூட நீங்கள் பூஜை அறையில் ஏற்றி வைக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். நம்ம முதல்ல ஆனால் ஏற்ற வேண்டியது வாசலில் ஒரு குத்து விளக்கை வைத்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் மற்ற இடத்துல நீங்கள் விளக்கேற்றி வையுங்க. எத்தனை விளக்கு அப்படின்னு நம்ம 27 விளக்கு சொல்லியிருக்கோம். அது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு முற்றத்தில் 4 விளக்கு, சமையல் கூடத்தில் 1 விளக்கு, முன் படிக்கட்டில் 2 விளக்கு, பின் படிக்கட்டில் 4 விளக்கு, திண்ணையில் 4 விளக்கு, மாடக்குழி அந்த துளசி மாடம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு 2 விளக்கு, நிலைவாசல் படியில் 2 விளக்கு, பூஜை அறையில் 2 விளக்கு, வெளியில் வீட்டுக்கு வெளியில் கட்டாயம் 1 விளக்கு, அந்த யம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த 1 விளக்கு வைக்கணும். நம்ம சொன்ன மாதிரி அந்த வாசலில் கோலம் போட்ட இடத்துல 5 விளக்கு. இதுதான் அந்த 27 விளக்குகள் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்றது சொல்கிறது. முதல்ல இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று உங்கள் வீட்டில் அரிசி மாவால் நீங்கள் கோலம் போட்டுட்டு அதன் மேலே இந்த விளக்குகளை வைப்பது அப்படின்றது தான் சரியான மரபு. அந்த காலத்தில் நமது முன்னோர்கள்லாம் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை வந்துச்சுனாலே வீட்டில் ஒரு இடம் இல்லாமல் கோலம் போடுவாங்க. அரிசி மாவை அரைச்சி அந்த கோலம்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். அதில் தீபம் ஏற்றி வைப்பார்கள். தீபம் எப்போ ஏற்றணும் அப்படின்னா, திருவண்ணாமலையார் கோவிலில் அந்த மகா தீபம் மலை உச்சியில் ஏற்றுவாங்க பார்த்தீங்களா, அந்த தீபம் ஏற்றின உடனேயே அதை தரிசனம் செய்தவுடன் நம்ம வீட்லேயுமே நீங்கள் தீபம் ஏற்ற ஆரம்பித்து விடலாம். நீங்கள் அந்த தீபங்களை எல்லாம் சிந்தாமல் சிதறாமல் நீங்கள் பார்த்து மெதுவாக எடுத்துகிட்டு போய் ஏற்றுங்கள். வெறும் தரையில் வைப்பதை விட நீங்கள் ஏதாவது கீழே வாழை இலை, அரசு இலை, செம்பருத்தி இலை, வெற்றிலை இந்த மாதிரியான இலைகளில் வைத்து ஏற்றும் பொழுது
செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் கொடுக்கும். கண்டிப்பாக அதையும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஏன்னா செம்பருத்தி இலையெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். வாங்கி வச்சிட்டிங்கன்னா அதை ஒரு ஒரு அழகாக ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக விளக்கேற்றலாம். இதன் மூலம் உங்கள் வீட்டில் தரையிலெல்லாம் அந்த எண்ணெய் சிந்துறது கூட தடுக்கப்படும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து விளக்கு ஏற்றணும். அன்றைக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு நெய் தீபமாவது நீங்கள் ஏற்றுங்க. உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த ஒரு அகல் விளக்கு வைப்பீங்கள்ல, அதையாச்சும் அது ஒரு அகல் விளக்கோ 2 அகல் விளக்கோ அது 2ம் அந்த நெய் தீபமாக ஏற்றுவது மிக மிக சிறப்பு. இந்த மாதிரிலாம் இந்த தீபத் திருநாளன்று கார்த்திகை அன்றைக்கு நீங்கள் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் சகல விதமான ஐஸ்வர்யங்களும் பெருகும். அந்த மும்மூர்த்திகளான திருமால், பிரம்மா, சிவனின் அருளும் அது கூடவே முப்பெரும் தேவியரான துர்க்கை, லக்ஷ்மி, சரஸ்வதியின் அருள் கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கிற வீடு சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல, 27 விளக்குகள் வந்து கண்டிப்பாக வைங்க. அதுதான் வந்து சரியான விளக்கேற்றும் முறை தீபத் திருநாளன்று. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். தேங்க்யூ.